டிசைன். இன்றைக்கி சீசன் 2ஓட எபிசோட் 10ல் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசைன் சென்னையில் இருக்கிற ஒரு கிளைண்ட்டுக்காக ரெடி பண்ணது. அவங்க பிளாட் சைஸ் பார்த்திங்கன்னா 20x50 நார்த் ஃபேஸிங் இருக்கிற மாதிரி ஒரு பிளாட். இந்த பிளாட் சைஸில் அவங்க 5 பெட்ரூம் இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட ஒரு டிசைன் கேட்டிருந்தாங்க. இது வில்லா டைப் பிளாட் அப்படிங்கிறதுனால நம்ம சைடில் செட்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணாமல் ஓடிஎஸ் மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு கார்டன் மாதிரி ஒரு சின்ன ஏரியாவும் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிசைனை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வீட்டோட டிசைன் பார்த்துடலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் நம்ம ஒரு வாஷ் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வாஷ் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ஓடிஎஸ் டைப்பில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சவுத் ஈஸ்ட் கார்னரை ஒட்டியே உங்களுக்கு ஒரு கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 8 feet 10 inches by 12 feet. கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே உங்களுக்கு கிச்சன் கிடைக்கும். சவுத் வெஸ்ட் கார்னரில் உங்களுக்கு ஒரு அட்டாச்டு பாத்ரூமோட ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். 8 feet 11 inches by 11 feet 9 inches இருக்கிற மாதிரி. சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு அட்டாச்டு பாத்ரூம் கிடையாது, காமன் டாய்லெட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 8 feet 11 inches by 12 feet இருக்கிற மாதிரியான ஒரு பெட்ரூம் அது. நார்த் ஈஸ்ட் கார்னரில் நீங்கள் என்ட்ராகும்போதே வீட்டோட லுக்கை சூப்பராக காட்டுற மாதிரி ஒரு கார்டன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கார்டன் தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது ஒரு சின்ன லிவிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். 8 feet 10 inches by 14 feet இருக்க மாதிரி, 8 feet 11 inches by 14 feet இருக்கிற மாதிரி ஒரு டைனிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த டைனிங்கில் இருந்தே நம்ம வீட்டுக்கு மேலே போகிறதுக்கான ஸ்டேர்ஸும் இன்சைட்லேயே கொடுத்துருக்கோம். வீட்டுக்குள்ளேயே ஒரு பேட்டியோ ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது மேலே நீங்கள் கிளாஸ் ரூஃபிங் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டன் மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் இருக்கும். இதோட சைஸ் 8 feet 11 inches by 7 feet. இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃபுல் டிசைன். ஃபஸ்ட் ஃப்ளோரோட டிசைன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 பெட்ரூமும் ஃப்ரண்ட்டில் ஒரு பால்கனியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நார்த் வெஸ்ட் கார்னரில் அட்டாச்டு பாத்ரூமோட ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் 8 feet 11 inches by 11 feet 9 inches. சவுத் ஈஸ்ட் கார்னரில் பால்கனியோடு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 8 feet 10 inches by 12 feet இருக்கிற மாதிரி. கீழே டைனிங் இருக்கிற போர்ஷன் மேலே ஹை சீலிங்காக வச்சோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். நம்ம ஹை சீலிங் மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு சின்ன பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். 8 feet 11 inches by 12 feet இருக்கிற மாதிரி. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு லிவிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அந்த லிவிங்கோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 8 feet 10 inches by 14 feet. ஃப்ரண்ட்டில் 4 feet 7 inches by 8 feet 3 inches இருக்கிற மாதிரி ஒரு பால்கனி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கீழே இருக்கிற பேட்டியோவை நம்ம மேலேருந்து வியூ பண்ணுற மாதிரி கிளாஸ் வச்சு தான் கவர் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ எலிகண்ட்டாக இருக்கும். ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்த உடனேவே ஒரு சின்ன சீட்டிங் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 8 feet 11 inches by 14 feet இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இருந்து நீங்கள் பேட்டியோவை கிளாஸோட வியூ பண்ணும்போது ரொம்ப லக்ஸரியாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஃபுல் டிசைன். நம்ம எப்போவும் வெறும் டிசைன் மட்டும் இல்லாமல் அந்த டிசைன் சம்மந்தமான டீட்டெயில்ஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். லேண்ட் ஆகட்டும், வால் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா விண்டோஸ் அண்ட் டோர் டீட்டெயில்ஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணும்போது உங்களுக்குமே ஈஸியாக புரியறதுக்கும் எஸ்டிமேஷன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த டிசைன் மட்டுமே போதும், இதை வச்சு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட இன்ஜினியர்ட்டையோ இல்லை எங்களையோ காண்டாக்ட் பண்ணி ப்ராப்பரான ஒரு 2D பிளானை இதை அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாத்துக்குமான பட்ஜெட்டிங்கும் நம்ம இதிலேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்.
உங்களோட வீடியோ இதே மாதிரி ஸ்கெட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.